நாங்கள் திரைப்பாசுகிற ஒரு சினிமா மூமெண்ட். சினிமா அண்டைக்குள்ளே இப்போ இங்கே இருக்கிற இப்போ புது ஜென்ரேஷனும் சரி முதலும் சரி இப்போ போருக்கு பிறகு பார்த்தா இது ஒரு தொழில்துறையாக தெரிவு செஞ்சு வர்றதுக்கு பெருசாக தயாரானாக்கள் குறைவு. அவை இப்போ இன்னொன்று மெயினாக செஞ்சு கொண்டு செய்கிற ஒரு விஷயமாக தான் இதை பார்க்குறோம். இது சினிமாவுக்கு நடக்காமலே இருக்கிற காரணம் இது பார்ட் டைம் ஜொப்பாகவே இருக்கிறதான் ஒரு பிரதான காரணம் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் திரைப்பாசறையில் என்ன செய்ய விரும்புகிறோம்னு சொன்னால் அது ஒரு ஜொப் ஒரு கரியராக நம்பிக்கை ஏற்படுத்தி முழுமையாக இதுக்குள்ளே இது ஒரு தொழிலாக முயற்சிக்கிறார்களோ உள்ள உணர்ந்து அது ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரியாக மற்ற நாடுகளில் எப்படி சினிமா ஒரு தொழில்துறையாக இருக்கோ அது மாதிரி இங்கேயும் ஒரு தொழில்துறையாக அதை மாற்றணுமென்ற நோக்கத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஜப்புக்கு ஒரு வருமானத்துக்கண்டு போராக்கள் கட்டாயம் இருக்குது, செக்யூரிட்டி ஒன்று தேவை. அது இன்றைக்கு நடந்துங்கிற ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கீங்க. காரணம் என்னென்னா அந்த வயசில் ஒரு சினிமான்றது ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, சினிமாக்குள்ளே இருக்கணுன்றது ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதில் வர்ற ஆட்கள் கொஞ்சம் காலம் அது செவ்வாய் பண்ணலாம் போக வெளியில் போகிற ஒரு இது ரவுண்ட் ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கு. வருவினம் 3-4 வருஷம் பார்ப்பினம் அப்புறம் ஒரு ஜப்புக்கு போயிடும், வருவினம் 3-4 வருஷம் பார்ப்பினம் அப்புறம் ஒரு ஜப்புக்கு போயிடும். இதுதான் இந்த ரொட்டேஷனை உடைக்கணும்னா இந்த 3-4 வருஷத்துக்குள்ள இதுல நீங்க பாத்துருவோம். ஒரு 4 வருஷம் டிகிரி போயிட்டு அங்காத ஒரு ஜாப் செக்யூரான ஜாப் எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை இங்க பில்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் திரைப்பாசம். கேரக்டர் அசாசினேஷன் சினிமாவில் ஏண்டா அப்படி இருப்பினும் அதை உடைக்கிறதா எங்களை வேலை. இப்ப சினிமாண்டா எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க தமிழ் சினிமாவை பார்த்து தான் எடுத்துக்கொள்றீங்க. இதே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் அதுகளை விட்டுருங்க, ஒரு சின்ன இஷ்யூ கூட இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த மனித உரிமைகள் சார்ந்தோ இல்லாட்டி தனி மனித பிரைவசி சார்ந்தோ எக்கனமி அந்த சலரி சார்ந்தோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க போகுது. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை இங்கே உருவாக்கணும். அப்போ இங்கே போனால் இது ஒரு ஜாப், அவ்வளவு. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை, ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிற மாதிரி சினிமாக்குள்ள வேலைக்கு போயிடணுன்ற மட்டும்தான் இருக்கு. அப்படியான இண்டஸ்ட்ரியை நாங்கள் உருவாக்குறோம். கட்டாயம் அது பெருசாகவே அப்படியே அந்த இமேஜ் இல்லாத மாதிரியே உருவாகி வர ஈழத்தில் வந்து டீப் படம் இருக்கு, வர்த்தக ரீதியாக லாபம் சம்பாதிச்ச படம் இல்லை. வர்த்தக வெற்றி 20 வயசு 18 அப்ப அப்படிதான் இருக்கும். அக்கா இருக்கா, குடும்பம் இருக்கு, இதை கேட்க உங்களுக்கு எப்படி இருக்குக்கா? இல்ல உண்மையா பணஸ்டா சொல்லுங்க. அது என்னன்னா ஒரு வயசுல ஒரு கமிட்மெண்ட்ஸ் வரும். அந்த நேரத்துல அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணிங்கன்னா நானும் 18 வயசுல இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். போகத்தான் அடிவிடத்தான் தெரிஞ்சிச்சு. டேலண்ட் இருக்குன்றதுக்காக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு பண்ணுறது இல்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ணுறதாவே எங்களுக்கு லீடர்ஷிப் இருக்கணும். அது 2ஆவது பட்சம். முதலாவது விஷயம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தெரியுறாங்கன்னா லீட் பண்ணி கொடுக்கணும். ரிஸ்க் எடுக்க முடிஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை லீட் பண்ணுறாங்களா இருக்க. இப்போ ஐடி கம்பெனி ஒரு நாள் உருவாக்க போகிறான்னு வைங்க, ஐடி படிக்கிறாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி தெரிஞ்சாங்கன்னு இருக்கணும். அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கராக தான் இருக்கேன். இப்போ நீங்கள் யாருமே இதில் போய் ஒரு ஒண்டர்பிரினியர் ஆகிறது யோசிக்க மாட்டீங்க. அப்போ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி நிலைமையில சினிமாவில் கால் வைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒண்டர்பிரினியர் லோன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் தொடங்குற மாதிரி தான். அது பெரிய ஆகலாம், ஆகாமல் போகலாம். இந்த 2026 எண்டுக்குள்ளே இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமா. இது மட்டும் இல்லை, இப்போ நிறைய படங்களே ஈழ சினிமாவில் இந்த 2026 நம்பிக்கைக்குரியதாக வர இருக்குது. ஸோ 2026 ஒரு பெரிய தொழில்துறையாக இது ஒரு மாறுறதுக்கான வருஷமாக இருக்கும்னு திரைப்பாசறை நம்புகிறேன்.